வணக்கம். வெல்த் வித் கௌஷிக் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். கோல்டு லோன் பற்றி நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். 30 நிமிஷத்தில் கேஷு, கோல்டை கொண்டு வாங்க, பிளெட்ஜ் பண்ணுங்க, உடனே காசு வாங்கிட்டு போங்க, 15 மினிட்ஸில் கேஷுன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. நோ சிபில் செக்கு, நோ டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட், இம்மீடியட் அப்ரூவல், இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், கோல்டு லோன் வாங்குறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹிடன் காஸ்ட்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? கோல்டு லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க? கோல்டை ரீப்ளேஸ், அதாவது ஒரு 1 இயர் பீரியடோ 6 மாத பீரியடோ நீங்கள் என்ன பீரியடில் வைக்கிறீங்களோ அந்த பீரியடில் போய் நீங்கள் திருப்பி மாற்றி வைக்காமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சப்போஸ் கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? உதாரணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு கோல்டு ப்ரைஸ் 16,000க்கு மேலே இருந்துச்சு. அந்த சமயத்தில் போனீங்கன்னா நிறைய பேருக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது 12,500 13,000 கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய கோல்டுக்கு என்ன ஆகும்? இந்த வீடியோவில் கோல்டு லோனோட ரியல் மெக்கானிசம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதை தவிர இந்த லெண்டர்ஸ், பேங்காக இருக்கட்டும், என்பிஎஃப்சியாக இருக்கட்டும், நிதி கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க யாருமே உங்களுக்கு ஒரு கோல்டு லோன் பாரோவராக சொல்லாத விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். யாரெல்லாம் ஆல்ரெடி கோல்டு லோன் எடுத்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக கோல்டு லோன்னா என்ன? உங்கள் கையில் ஒரு கோல்டு இருக்குது. அந்த கோல்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பேங்க்கோ இல்லை என்பிஎஃப்சியோ இல்லை நிதி கம்பெனியோ அந்த கோல்டை அசஸ் பண்ணுவாங்க. அது அந்த நார்ம்ஸ் படி கரெக்டாக 22 கேரட்டு 20 கேரட்டு எவ்வளோ கேரட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒரு மெஷின் அண்ட் மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. அந்த மெக்கானிசம் மூலமாக செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி பர் கிராமுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு லோன் கொடுப்பாங்க. கோல்டு லோன் அப்படிங்கிறது நீங்கள் கையில் இருக்கிற கோல்டை கொடுத்து அதை கொலாட்ரலாக கொடுத்து லோன் வாங்குற ப்ராசஸ் தான் கோல்டு லோன். ஸோ உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு 5 லட்ச ரூபா கோல்டு இருக்குது. அந்த 5 லட்ச ரூபா கோல்டை நீங்கள் போய் அந்த லெண்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்க 5 லட்ச ரூபாய்க்கு அவங்க லோன் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா ஆர்பிஐ ரூல் இருக்குது. என்ன அந்த ஆர்பிஐ ரூல்? எல்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க, லோன் டு வேல்யூ அப்படிங்கிறத அந்த ஆர்பிஐ சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் கோல்டோட வேல்யூலேருந்து 75% வரைக்கும் உங்களுக்கு லோனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெண்டர்ஸ்க்கும் ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணம், 5 லட்ச ரூபா கோல்டு இருக்கா, உங்களுக்கு 3.25 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் அவங்களால கோல்டு லோனை தர முடியும். எதனால் அப்படின்னு சொன்னால், பாக்கி இருக்கக்கூடிய அந்த 1.5 லட்ச ரூபா அந்த லெண்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு குஷனிங். எதனால் அப்படின்னு சொன்னால், கோல்டு இறங்கி போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கோல்டு ஆக்ஷனோட தேவையில்லை. உங்கள்கிட்ட அந்த பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க குறையாத வரைக்கும் அந்த கோல்டு லோனை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, அந்த லெண்டர் அவங்களுடைய ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு மார்ஜின். ஸோ எதனால் கோல்டு லோன்ஸ்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்குது இந்தியாவில்? ரொம்ப சிம்பிளான ரீசனுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் அப்ரூவல், பேப்பர் ஒர்க்கு ரொம்ப கம்மி, கிரெடிட் ஸ்கோருங்கிறது தேவையே இல்லை, கேஷு வித்தின் ஹவர்ஸ், இன்ஃபேக்ட் வித்தின் மினிட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். பர்சனல் லோன் எடுக்கணும்னா என்ன நம்ம பண்ணணும்? பேங்க் வெரிஃபை பண்ணணும், இன்கம் ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க, சேலரி சர்டிஃபிகேட்டு, பே ஸ்லிப் இதெல்லாம் கேட்பாங்க, சிபில் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, என்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாமும் செக் பண்ணிட்டு தான் பர்சனல் லோன் கொடுப்பாங்க. பட் கோல்டு லோனில் கொலாட்ரல் இருக்குது, ஸோ அப்ரூவல் இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோல்டு லோனில் இருக்கக்கூடிய ஹிடன் டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்ட்ரக்சர். முக்கால்வாசி விளம்பரத்தில் நம்ம என்ன பார்ப்போம்? கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட்டு 9%, 10% இதை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலான காஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மெத்தடை ஒரு லெண்டரும் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோன்னா மந்த்லி இஎம்ஐ மெத்தட். இதில் என்னென்னா, நம்ம நார்மலாக லோன் மாதிரி இஎம்ஐயாக பே பண்ணலாம், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. இதே நம்ம மெத்தட் 2ல் போகிறோம்னு வச்சுங்களேன், இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் முக்கால்வாசி பேர் நம்ம கோல்டு லோனில் பே பண்ணுவோம். சில லெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுங்க, பிரின்சிபலை எண்டில் நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு 3 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் 10% இன்ட்ரெஸ்ட்ல 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா அந்த ஒரு வருஷம் எண்டில் பிரின்சிபல் 3 லட்சத்தை மட்டும் நீங்க செட்டில் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் பிரின்சிபல் ரீபேமெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன வரும், கடைசியில் ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷர் வரும். அடுத்த ஹிடன் டீட்டெயில் என்னென்னா சார்ஜஸ். ஸோ இந்த கோல்டு லோனில் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, கோல்டு லோனில் மற்ற சார்ஜஸ் எல்லாமும் இருக்குது. நிறைய பேர் அது கவனிக்கிறது இல்லை, அது என்னங்கிறத சீரியஸாக பார்க்குறது கூட கிடையாது. ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னா, நிறைய பேங்க்ஸ் அண்ட் லெண்டர்ஸ், அதாவது என்பிஎஃப்சிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராசஸிங் ஃபீ பண்ணுறாங்க, வேல்யூவேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க, அப்ரைசர் சார்ஜஸ்னு சில பேர் போடுவாங்க, லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுறாங்க.
சில லெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளாட்டாக ப்ராசஸிங் ஃபீ இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 1% ப்ராசஸிங் ஃபீ வாங்கக்கூடிய லெண்டர்ஸ்லாமும் இருக்காங்க. பேங்க்ஸில் கிடையாது, பட் வந்து அவங்க வேறு விதமாக வேறு சார்ஜஸ்னு போட்டு வாங்குறாங்க. டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க. ஏதாவது ஒரு டிஃபால்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஆக்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க. ஸோ நீங்கள் ஹெட்லைன் ரேட்டை பற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லோன் பற்றி உங்களுடைய ஃபுல் பிக்சர் தெரியவே தெரியாது. மூணாவது ஹிடன் ரிஸ்க் கோல்டு லோனை பொறுத்து மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ஆக்ஷன் ரிஸ்க். இருக்கிறதுலே மோஸ்ட் இமோஷனலான பார்ட் இதுதாங்க. கோல்டு லோன் டிஃபால்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், லெண்டர் இம்மிடியட்டாக அவங்க ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க. நார்மலாக அவங்க என்ன சொல்லுவாங்க, லெட்டர் அனுப்புவாங்க, இல்லை ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, ரிமைண்டர் கால்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஒரு கிரேஸ் பீரியடும் அவங்க கொடுப்பாங்க. பட் அதையும் தாண்டி உங்களால் ரீபே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கோல்டை ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆக்ஷனில் ரெக்கவர் பண்ண அமௌண்ட்டில் அவங்க என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோனு ப்ளஸ் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக டிடக்ட் பண்ணிக்குவாங்க. பாக்கி ஏதாவது ரிமைனிங் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பட் ரியல் ப்ராப்ளம் இங்கே என்ன அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு மெட்டல் மட்டும் கிடையாது. ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெமரிஸு, இட் குட் பி அ வெட்டிங் ஜுவல்லரி, உங்களோட வருஷக்கணக்கான சேவிங்ஸை போட்டு வாங்கின ஒரு நகையாக கூட இருக்கலாம் அது. ஸோ அதனால் கோல்டில் வரக்கூடிய ஆக்ஷன் லாஸை ஒரு ஃபினான்ஷியல் லாஸாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இட் இஸ் ஆக்சுவலி அன் இமோஷனல் லாஸ். கோல்டு லோனில் இருக்கக்கூடிய அடுத்த ஹிடன் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டோட ப்ரைஸ் ரிஸ்க். ப்ரைஸ் ரிஸ்க்குங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கோல்டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம். லோன் எடுக்கும்போது கோல்டு ப்ரைஸ் ஹை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16,800 பீக் போச்சு. 16,000 கிட்டத்தட்ட 4-5 நாள் இருந்துச்சு. அந்த சமயத்தில் யாராவது கோல்டு லோன் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு மாதத்தில் கோல்டு ப்ரைஸ் கீழே இறங்குது. இப்போ 13,000 12,500 வந்திருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. ஸோ அப்போ லெண்டர் என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னலான மார்ஜினை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க 10,000 11,000 இல்லை 12,000 கூட சில பேர் அவங்க வந்து பர் கிராம் கொடுத்துருப்பாங்க. கோல்டு ப்ரைஸ் இறங்க ஆரம்பிக்கும் போது அடிஷ்னல் மார்ஜினை கொண்டு வாங்க, நீங்கள் இம்மிடியேட்டாக பே பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கேட்கலாம். இல்லை என்ன சொல்லலாம், லோன் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5 லட்ச ரூபா கோல்டு ஒர்த்தை கொடுத்துட்டு 3 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டு போயிட்டீங்களா, இப்போ கோல்டு ப்ரைஸ் இறங்கிடுச்சா, இந்த 3 லட்ச ரூபா லோனில் ஒரு 50,000 கட்டி 2.5 லட்சமாக லோட்டை குறைச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர என்ன சொல்லலாம், நீங்கள் உங்கள்கிட்ட அடிஷ்னலாக மார்ஜின் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு பைசா இல்லையா, இல்லை லோனை குறைக்கிறதுக்கும் வழி இல்லையா, எக்ஸ்ட்ரா கோல்டை கொண்டு வந்து கொடுங்க. இது எல்லாம் ரேர் சிச்சுவேஷன், பட் இது எல்லாமே பாசிபிள். ஸோ எப்போ கோல்டு லோன் வில் மேக் சென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். கோல்டு லோன்ஸ் மட்டும்னு சொல்லவே முடியாதுங்க. கரெக்டான சிச்சுவேஷனில் டெஃபினட்டாக கோல்டு லோன்ஸ் யூஸ்ஃபுல். பட் இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் யூஸ் கேசஸ் என்ன கோல்டு லோனை வச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஷார்ட் டேர்ம் எமர்ஜென்சி, ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறைய பேர் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இந்த கோல்டு லோன் டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டெம்பரரி கேஷ் ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த கோல்டு லோன்ஸை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இந்த கோல்டு லோனில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, ரீபேமெண்ட்டை நீங்கள் கிளியராக பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் கடைபிடிக்காத பட்சத்தில் கோல்டு லோன் ஒருத்தருக்கு எப்போ டேஞ்சரஸாக மாறும், நமக்கு பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு லோன் யூஸ் பண்ணுவோம் எப்போ லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்காக, லாங் டேர்ம் நீட்ஸ்க்காக கொண்டு போயிட்டு லோன் வாங்குறது, ரீபேமெண்ட் பண்ண முடியாது, நமக்கு வந்து அடுத்த வருஷம் நமக்கு பணம் வராது, அந்த பணம் வராமையே இந்த லோனை நம்ம வாங்கிட்டோமே, இந்த கோல்டை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிகள் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாதிரி திங்கிங்கே இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் கண்ணா பெண்ணான்னு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் கோல்டு ஆக்ஷன் ரிஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் பிளட்ஜ் பண்ண கோல்டுக்கு வரும். ஸோ கோல்டு லோன்ஸ் சிம்பிள்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நான் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கோல்டு லோன் உங்களுக்கு எதிராக அது மாறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ப்ராப்பராக செக் பண்ணுங்கள், என்ன சார்ஜஸ் அவங்க போடுறாங்கிறத செக் பண்ணுங்கள், ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், லோன் டென்யூர் எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி, கோல்டு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் அந்த லோனை எப்படி ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கப் பிளானை நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு போய் நீங்கள் கோல்டு லோன் எடுத்தீங்கன்னா அந்த கோல்டு லோன் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக முடியும். ரைட்டான யூசேஜில் கோல்டு லோன்ஸ் யூஸ்ஃபுல்லுங்க. பட் நீங்கள் கேஷுவலான ரெக்குயர்மெண்ட்டுக்காக நீங்கள் கோல்டு லோனை போய் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதுவே உங்களுக்கு இட் வில் பிகம் டெட்ரிமெண்டல் ஃபார் யுவர் க்ரோத். கோல்டு லோன் எடுத்துருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.